வணக்கம். இன்னைக்கு நாம தென்னிந்திய வரலாறுல ஒரு முக்கியமான ஆனா அதிகமா பேசப்படாத ஒரு பேரரச பத்தி பார்க்க போறோம். அதுதான் பாமினி சுல்தானியம். இந்த ஒரு கேள்விதான் பாமினி சுல்தானியத்தோட முழு கதையும் நமக்கு புரிய வைக்க போகுது. வாங்க இதுக்கான பதில தேடலாம். சரி, முதல்ல இந்த சுல்தானியத்தோட மொத்த பயணத்தையும் ஒரு சின்ன ஓவர்வியூவா பாத்திரலாம். அதாவது 1300கள்ல டெல்லி படையெடுப்புல ஆரம்பிச்சு 1347ல ஒரு புது சக்தியா உருவாகுறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு சிதறிப் போய் கடைசியா 1565 நடந்த ஒரு பெரிய போரோட அவங்களோட கதை முடியுது. சரி, இந்த கதை எப்படி ஆரம்பிச்சுது? யோசிச்சு பாருங்க. ஒரு புது சக்தி உருவாகணும்னா அங்க ஒரு பவர் வேக்யூம், அதாவது அதிகார வெற்றிடம் இருக்கணும் இல்லையா? கரெக்டா 14ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவுல அப்படிதான் ஒரு நிலைமை இருந்துச்சு. அதாவது டெல்லி சுல்தானியத்தோட தளபதி மாலிக் கஃபூர் தென்னிந்தியாவில இருந்த 4 பெரிய ராஜ்யங்களையும் ஜெயிச்சு ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டார். இதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் அவரோட தலைநகர தேவகிரிக்கு மாத்தினாரு. ஆனா கொஞ்ச நாள்ல மறுபடியும் டெல்லிக்கே கொண்டு போயிட்டார். இந்த குழப்பமான நிலைமையில டெல்லியோட கவனம் நார்த் இந்தியா பக்கம் திரும்பினதும் இங்க தெற்குல இருந்த கவர்னர் எல்லாம் இதுதான் சான்ஸ் அப்படின்னு தங்களை சுதந்திர அரசர்களை அறிவிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் புது ராஜ்யங்கள் உருவாக ஆரம்பிச்சது. இந்த பவர் வேக்யூமை சரியா பயன்படுத்திக்கிட்டு வரலாற்றுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சவர்தா நம்ம பாமினி பேரரசோட நிறுவனார். ஆமாங்க, 1347ல தேவகிரி பகுதியை பார்த்துக்கிட்டு இருந்த ஹசன் கெங்கோ டெல்லிக்கு இனிமே கட்டுப்பட முடியாதுன்னு சொல்லி தன்னை ஒரு சுல்தானா அறிவிச்சுக்கிட்டாரு. இதுதான் பாமினி சுல்தானியத்தோட ஆஃபிஷியல் ஸ்டார்ட். ஹசன் கங்கு தன்னை ஒரு சாதாரண சுல்தானா பார்க்கல. அதுதான் இங்க சுவாரஸ்யமே. அவரோட நாணயங்கள்ல செகண்ட் அலெக்சாண்டர்ன்னு பொறிச்சுக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க. அப்புறம் தன்னோட புது ராஜ்யத்தை திறமையா நிர்வகிக்க அத தராஃப்னு சொல்ற 4 மாகாணங்களா பிரிச்சாரு. அது மட்டும் இல்லாம தன்னை பெர்ஷியன் ராஜவம்சத்தை சேர்ந்தவன்னு சொல்லிக்கிட்டது மூலமா தன்னோட ஆட்சிக்கு ஒரு பெரிய கெத்தியும் உண்டாக்குனாரு. சரி, ஹசன் காங்குக்கு அப்புறம் வந்த சுல்தான்கள் என்ன பண்ணாங்க? அவங்களோட கவனம் 3 விஷயத்துல இருந்துச்சு. 1, பேரரசை இன்னும் பெருசாக்கணும். 2, எதிரிகளோட சண்டை போடணும். 3, புது தலைநகரங்களை உருவாக்கணும். பாமினி சுல்தானியத்தோட வரலாற்று விஜயநகர பேரரசை விட்டுட்டு பேசவே முடியாது. சொல்லப்போனா 2 பேரரசுக்கும் எப்பவுமே ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு. எதுக்கு? வளமான ரேச்சூர் பகுதியை யாரு கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுக்காக தான். இதுல பாமினி சுல்தான் முதலாம் முகமது ஷா விஜயநகர அரசர் முதலாம் புக்கரை தோற்கடிச்சது ஒரு முக்கியமான சம்பவம். ஆனா முதலாம் முகமது ஷாவோட வெற்றி விஜயநகரத்தோட மட்டும் நிக்கல. கிழக்குல இருந்த வாரங்கல் காகத்தியர்களையும் தோற்கடிச்சாரு. இந்த வெற்றியால அவருக்கு 2 பொக்கிஷம் கிடைச்சது. 1, பிற்காலத்துல பாமினி சுல்தான்களோட அடையாளமாவே மாறின நீலக்கல் சிம்மாசனம். இன்னொன்னு உலக புகழ்பெற்ற கோல்கொண்டா கோட்டை. பேரரசு வளர வளர அதோட பவர் சென்டரும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல தேவகிரியில ஆரம்பிச்சது. அப்புறம் ஹசன் கங்கு அத குல்பர்காவுக்கு மாத்தினாரு. கடைசியா 1429ல அஹ்மத் வாலி ஷா பீடார புது தலைநகரமா ஆக்குனாரு. இந்த கேபிட்டல் ஷிஃப்டிங்கே பேரரசோட வளர்ச்சியை நல்லா காட்டுது இல்லையா? எந்த ஒரு பெரிய கதையிலயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். பாமினி சுல்தானியத்தோட கதையில அந்த டேர்னிங் பாயிண்ட் ஒரு நபரோட வளர்ச்சியிலும் அவரோட சோகமான வீழ்ச்சியிலும் தான் அடங்கியிருக்கு. 3ஆம் முகமது ஷா ஆட்சி செஞ்சப்போ மஹ்மூத் கவான்னு பெர்ஷியாவிலிருந்து வந்த ஒரு வியாபாரி பேரரசோட மிகச்சிறந்த பிரதம மந்திரியா உயர்ந்தாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு வியாபாரி பிரதம மந்திரியா? மஹ்மூத் கவான் கையில அதிகாரம் இருந்தப்போ பாமினி சுல்தானியம் அதோட உச்சத்தை தொட்டுச்சு. அவர் ஒரு சூப்பரான போர்வீரர் மட்டும் இல்ல, ஒரு பிரமாதமான நிர்வாகியும் கூட. அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் பேரரசர் ரொம்பவே வலுப்படுத்துச்சு. அது மட்டும் இல்ல, பீடார்ல அவர் கட்டின மதரசா அந்த காலத்தோட ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனா வெளிநாட்டுல இருந்து வந்த கவானோட இந்த அபார வளர்ச்சி இங்கிருந்த உள்ளூர் பிரபுங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. பெரிய பொறாமைய கிளப்பி விட்டுருச்சு. இதனால அரசபையில 2 குரூப் உருவாயிடுச்சு. 1, தக்காணிகள், அதாவது இங்கேயே இருந்த பழைய ஆளுங்க. இன்னொன்னு அஃபாக்கிகள், அதாவது கவான் மாதிரி பெர்ஷியா துருக்குல இருந்து புதுசா வந்தவங்க. இந்த குரூப் சண்டை தான் பேரரசோட அழிவுக்கு முதல் படியா இருந்துச்சு. கவானோட எதிரிங்க ஒரு பயங்கரமான சதித்திட்டம் போட்டாங்க. கவான் சுல்தானுக்கு எதிரா சதி பண்ற மாதிரி ஒரு பொய்யான லெட்டரை ரெடி பண்ணி அதை சுல்தான் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். சந்தேகமோ தப்பான ஆலோசனையும் சுல்தானோட கண்ணை மறைச்சிருச்சு. இத நம்பி சுல்தான் தன்னோட ரொம்ப விசுவாசமான திறமையான அமைச்சருக்கே மரண தண்டனை கொடுத்துட்டாரு. அந்த ஒரு தப்பான முடிவு அது மொத்த பேரரசோட முதுகெலும்பிய உடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். கவான் செத்ததுக்கப்புறம் நிர்வாகம் மொத்தம் கொலாப்ஸ் ஆகி பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சுது.
கவான் இறந்ததுக்கு அப்புறம் வந்த சுல்தான்கள் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. அவங்களால பேரரசு உடையறத தடுக்கவே முடியல. மொத்த பவரும் மாகாணங்களோட கவர்னருங்க கைக்கு போயிடுச்சு. அப்படி 1526 வாக்குல அந்த பெரிய பாமினி பேரரசு 5 தனித்தனி சுல்தானியங்களா உடைஞ்சு போச்சு. பீஜப்பூர், அகமதுநகர், கோல்கொண்டா, பீடார், அப்புறம் பேரர். ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு வம்சம் ஆள ஆரம்பிச்சாங்க. பாமினி பேரரசுங்கிற ஒண்ணு முழுசா இல்லாம போயிடுச்சு. ஆனா கதை இதோட முடியல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். பாமினி பேரரசோட வாரிசுகளான இந்த 5 சுல்தானியங்களும் தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் அவங்களோட பொதுவான பழைய எதிரிய அழிக்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை ஒன்னு சேர்ந்தாங்க. அந்த வருஷம் 1565 தென்னிந்தியாவுடைய அரசியல் மேப்பையே மாத்தி எழுதின ஒரு வருஷம் அது. வரலாற்று புகழ்பெற்ற தலைக்கோட்டை போர்ல இந்த 5 சுல்தானியங்களோட கூட்டுப்படைகள் தென்னிந்தியாவுல பெரிய சக்தியா இருந்த விஜயநகர பேரரசை தோற்கடிச்சாங்க. சொல்லப்போனா இதுதான் பாமினி பேரரசோட வாரிசுகள் ஒன்னா சேர்ந்து செஞ்ச கடைசி மற்றும் மிக முக்கியமான காரியம். அப்போ இந்த முழு கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? பாமினி சுல்தானியம் கிட்டத்தட்ட 200 வருஷம் தக்காணத்துல ஒரு பெரிய சக்தியா இருந்துச்சு. அவங்களோட வரலாறு முழுக்க விஜயநகரத்தோட போட்டிதான். அது உடைஞ்சப்போ 5 புது சுல்தானியங்கள் உருவாச்சு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணம் வெளியெதிரிகள் இல்ல, உள்ளுக்குள்ள இருந்த பொறாமையும் கோஷ்டி சண்டையும் தான். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரே ஒரு பொய்யான கடிதம் மட்டும் சுல்தான் கைக்கு கிடைக்காம இருந்திருந்தா, மஹ்மூத் கவான் கொல்லப்படாம இருந்திருந்தா, ஒருவேளை வரலாறே வேற மாதிரி இருந்திருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க?